வணக்கம் அண்ட் வெல்கம் டு வைத்தியரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவே அமிர்தம். இந்த வாரம் முழுக்க நம்ம மூட்டு வலியை தவிர்க்கக்கூடியதும் கியூர் பண்ணக்கூடிய பல வகையான உணவு வகைகளை பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த விதத்தில் இன்னைக்கு கடைசி நாள் என்ன அந்த சிறப்பான உணவு வகை அப்படின்றது டாக்டர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு கடைசி நாள்னால எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் டாக்டர். ஏன்னா ரொம்ப ஸ்பெஷலான கடைசி நாள்னால ஒரு ஃபினிஷிங் டச்சோட கொடுப்பீங்கன்ட்டு. ஸோ இன்னைக்கு என்ன ஃபுட் ஐட்டம் டாக்டர்? சிம்பிளாக செய்யக்கூடியது தான், ஆனால் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பானம். இஞ்சி துளசி ரெண்டையும் போட்டு ஒரு பானம் செய்ய போகிறோம், அவ்வளோதான். இஞ்சி துளசி சீரகமும் அதில் சேர்த்துக்க போகிறோம். ஒரு டிகாக்ஷன், அதாவது குடிநீர் மாதிரி காய்ச்சி அதில் பனை வெல்லம் கலந்து வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது. ஏன்னா ரொம்ப பெருசாக நம்ம பலன்கள் இருக்கிறதுனால இது எளிமையாக ஒரு தேநீர் மாதிரியே காலையில் ஒரு தடவை மாலை ஒரு முறை குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த உடல் வலியில் வேகமாக நீக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மூட்டில் ஏற்படக்கூடிய வலிகளை படிப்படியாக குறைக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு உண்டு. அதனால் இதை இன்றைக்கி நம்ம செய்து காட்ட போகிறோம். ஸோ இந்த இஞ்சி துளசி பானத்தில் இருக்க எந்த இன்க்ரீடியன்ட் இந்த மூட்டு வலிக்கு ஹெல்ப் பண்ணுது டாக்டர்? இதில் தனிப்பட்ட முறையில் ஒன்று மாத்திரம் நம்ம பிரித்து பார்க்க முடியாது. இதில் துளசி எடுத்துக்கிட்டோன்னா துளசிக்கும் இந்த மூட்டு வலியை நீக்கக்கூடிய ஆற்றல் உண்டு, இஞ்சிக்கும் உண்டு, சீரகத்துக்கும் உண்டு. அதுக்கு போக பனை வெல்லம் மூட்டுக்கு ஊட்டத்தை கொடுக்கக்கூடிய அடிப்படை ஊட்டச்சத்துக்கள்லாம் அதில் இருக்குது. அப்படிங்கிறதுனால நாலுமே இந்த மூட்டு வலிக்கான ஒரு சிறந்த ஒரு அடிப்படை பொருட்களாக தான் நம்ம பார்க்குறோம். நம்ம இந்த கலவை எப்படி அதில் வேலை பார்க்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த இஞ்சியும் துளசியும் சேரும்போது இந்த குடிநீராக்கி அல்லது பானம் மாதிரி நம்ம கொதிக்க வச்சு வடிகட்டி இந்த பானத்தில் சேரும்போது அதனுடைய தன்மைகள் உடம்புக்குள்ளே போகும்போது உடம்பினுடைய நச்சு கழிவுகள் வேகமாக வெளியாகிறது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு பேர். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை தான் மூட்டு வலிக்காரங்களுக்கு பெரிய பிரச்சனை. மூட்டு வலி என்னதான் மருந்து சாப்பிட்டாலும் எனக்கு வலி நீங்கலை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்புல உள்ள நச்சு கழிவுகள் நீக்காமல் இருக்கிறது தான் காரணம்னு இக்கால ஆய்வு சொல்லுது. அது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு அதனுடைய பெயர் ஒரு பிரிவினர்கள் சொல்கிறாங்க. சித்தர்கள் இலக்கியங்களில் போய் பார்த்தாச்சுன்னா உடம்புல வாயு தங்கிறது, உடம்புல மந்தம் தங்கிறது தான் இந்த வலிகள் நீங்காமல் இருக்கிறதுக்கு காரணம். இந்த வாயுவை நீக்கிறதும் மந்தத்தை நீக்கக்கூடிய தன்மையும் இந்த துளசிக்கும் இஞ்சிக்கும் உண்டு. ரொம்ப காலம் உடம்புல குடலினுடைய உள்பகுதிகளில் மந்தம் தங்கிக்கிட்டே இருந்தது அப்படின்னாச்சுன்னா செரிமானமாகி உடம்புக்கு சேரக்கூடிய அந்த உணவுகள் எல்லாமே மந்தத்தன்மையை தான் ஏற்படுத்தும். செரிமானம் சரியாக நடக்காமல் வாயு தங்கி இருந்துட்டு அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பல் பூண்டு சாப்பிட்டாச்சுன்னா ஏப்பம் வரும், உடம்புலேருந்து வாயு வெளியாகும். அப்போ அந்த வலியினுடைய தாக்கம் கொஞ்சம் குறையிறத அவங்க அனுபவபூர்வமாக உணர்வாங்க. அந்த வேலையை தான் இந்த பானம் செய்யுது. அப்போது உடம்புல உள்ள வாயுவை நீக்குது, மந்தத்தை நீக்குது. இக்கால ஆய்வு இப்படி சொன்னாச்சுன்னா ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சிங் எஃபெக்ட், உடம்பில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை வேகமாக நீக்கக்கூடிய தன்மை இதில் இருக்குது. அப்புறமா இந்த இஞ்சியும் சரி துளசியும் சரி காயகல்பமாக இருக்குது. காயகல்பம் அப்படிங்கிறது உடம்பில் சிதைவடைந்த அடிப்படை திசுக்களை பழைய நிலைக்கு மாற்றக்கூடிய ஆற்றல் பெற்றவை தான் காயகல்பம். காயம் என்றால் உடம்பு, கல்பம் என்றால் கல் சிலை. உடலை கல் சிலை போல அழியாமல் பாதுகாக்கக்கூடிய மருந்து பொருட்களுக்கு காயகல்ப மூலிகைகள்னு பேர். இந்த ரெண்டுமே காயகல்ப மூலிகை தான். அப்படிங்கிறதுனால அந்த மூட்டில் சிறப்பாக மூட்டில் இருக்கக்கூடிய நுண் இரத்த குழாய்களுக்கு இரத்த ஓட்டத்தை போதுமான அளவுக்கு பாய்ச்சி அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை வேகமாக வெளியேற்றி அடிப்படை கட்டமைகளை உறுதிப்படுத்துறதன் மூலமாக மூட்டை இயல்பு நிலைக்கு கொண்டு வருது. அப்படிங்கிறதுனால இந்த இஞ்சியும் துளசியும் எவ்வளவுக்கு எவ்வளோ அவங்க அதிகமாக சேர்க்குறாங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோன்னா ஒரு நாளைக்கு நிறைய அளவு சொல்லலை, எவ்வளவு நாள் அளவு அதிகமாக அவங்க சாப்பிட்றாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு நன்மை கிடைக்கும். இந்த மூட்டு வலி ஏற்படுத்துறதுக்கு அடிப்படை காரணிகள் என்னவாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன விதமான மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அதுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் இந்த பானம் அவங்களுக்கு உதவி புரியும். அதனால் நான் என்னுடைய மருத்துவர் இந்த மாத்திரை கொடுத்துருக்குறாரு, அல்லது நான் இந்த மாதிரியான ஒரு வெளியில் ஒரு ரேடியேஷன், அதாவது யூவி ரேம்பை வச்சு நம்ம வைத்தியம் பண்ணிகிட்ருக்கேன், அல்லது ஃபிசியோதெரப்பி மூட்டில் பண்ணிகிட்ருக்கேன், இது சேருமா சேராதான்ற ஐயப்பாடே தேவையில்லை. எந்த முறை உங்களுக்கு உபயோகமாக இருக்குதோ அதோட சேர்த்து இந்த பானத்தை சேர்த்து குடிச்சிட்டு வாங்க, நிச்சயமாக நல்ல பலனை கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த சொன்ன இஞ்சி துளசி பானம் எப்படி செய்கிறதுன்னு நான் நேயர்களுக்காக காமிச்சிட்டு வந்துடுறேன், செஞ்சுட்டு வந்துடுறேன். ஸோ டாக்டர் சொன்ன இஞ்சி துளசி பானம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வைத்தியரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவே அமிர்தத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இஞ்சி துளசி பானம். ஸோ இஞ்சி துளசி பானம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இஞ்சி துளசி பானம் செய்ய தேவையான பொருட்கள்: இஞ்சி, துளசி, சீரகம், பனவெல்லம்.
ஸோ தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டீங்க. அடுத்ததாக இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணீர், ஸோ நம்ம தண்ணியில் வந்து இந்த துளசி, ஜீரகம், இஞ்சி இது மூணுத்தையும் போட போகிறோம். இது போடுறதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ரேஷியோ இருக்குது. இஞ்சி நீங்கள் 10 கிராம் போட்டிங்கன்னா துளசியும் ஜீரகமும் 5 கிராம் போடணும். இஞ்சி 10 கிராம், ஜீரகம் 5 கிராம், துளசி ஒரு 5 கிராம். ஸோ இதோட தேவைக்கேற்ப பனவெல்லம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த பானம் வந்து நல்லா கொதிக்கட்டும். ஸோ நம்ம இஞ்சி துளசி பானம் வந்து இங்கே ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ நம்ம ஆஃப் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இஞ்சி துளசி பானம் வந்து இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே இந்த காம்பினேஷன் வந்து நம்மளுக்கு கோல்டு வரும்போது தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த காம்பினேஷனே வந்து மூட்டு வலியை நீக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் அப்படின்னு கேள்விப்படும் போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஒரு சிம்பிளான ப்ராசஸ் அண்ட் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ உங்களுக்கு மூட்டு வலி வந்ததுன்னா டக்குன்னு இந்த இன்க்ரீடியன்ஸை போட்டு இந்த பானத்தை குடிங்க, மூட்டு வலியிலேருந்து விடுபடுங்க. ஓகே நேயர்களே, இஞ்சி துளசி பானம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. அடுத்ததான் நேயர்களோட கேள்விகள் என்கிட்ட இருக்குது. ஸோ டாக்டர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் நிவிகேஷ் சென்னையிலேருந்து எழுதியிருக்காங்க. அதாவது அவர் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு வராங்களாம். பட் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் பல பேர் வந்து பல வகையான ஃப்ரூட்ஸை வந்து காம்பினேஷனில் சாப்பிட்றது வந்து நல்லது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களில் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது வந்து ரொம்ப புளிச்சிடும். ஏன்னா டைஜஷன்லாம் நடக்கும்போது ஒரு மாதிரி புளிப்பு, அந்த ரிஃப்ளெக்ஸ் இது மாதிரி புளிப்பாக வரும் அப்படின்றது சொல்லுவாங்கன்னு சொல்கிறாரு. பட் இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சியில் இந்த சித்தர்கள் அந்த எபிசோட் வந்து பார்த்துருக்காங்க, ஒரு நாள் ஒழுக்கத்தை பற்றி. ஸோ நைட்டில் வந்து பழமோர் சாப்பிடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னாங்க. பட் இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறப்போ இப்படி பழங்கள் காம்பினேஷனாக சாப்பிட்றதும் நைட்டில் சாப்பிட்றதும் நல்லதா அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க டாக்டர். முதல் விஷயம் என்னென்னா, பழங்களை வந்து கலவையாக சாப்பிடலாமா, 2-3 பழங்கள் சேர்த்து சாப்பிடலாமான்னு கேட்குறாரு. நிச்சயமாக 2-3 பழங்களை சேர்த்து சாப்பிடலாம், அது ஒன்று. ரெண்டாவது, இரவு நேரங்களில் பழங்கள் சாப்பிட்றதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது எந்த உணவுமே நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே தூங்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அந்த பழமோர் நம்ம செஞ்சு காட்டும்போது கூட நம்ம வந்து 6:30 மணிக்குள்ளே சாப்பிட்றணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கோம். இந்த பழங்கள் சாப்பிட்டதுலேருந்து குறைந்தபட்சம் தூங்குறதுக்கு 2 மணி நேரம் தாமதம் டைம் இருக்கணும். எந்த பழங்கள் சாப்பிட்டாலும் சரி, ஒரு 2 மணி நேரம் டைம் கிடைச்சதுக்கு அப்புறம் தூங்க போனால் நல்லது. பழங்கள் சாப்பிட்டுட்டு உடனே தூங்க போனால்தான் அவர் சொன்ன அந்த பிரச்சனை வரும். பழங்கள் சாப்பிட்டு மாத்திரம் இல்லை, எந்த உணவும் சாப்பிட்ட பிறகு உடனே தூங்கக்கூடாது. தூங்கினாச்சுன்னா அந்த செரிமான தன்மையில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். அதனால் உறக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள், பழங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தூங்கணும். இரவு 2-3 பழங்களை கலந்தும் சாப்பிடலாம். நாம் சொன்ன அந்த பழ கலவை மோர், அதுவும் சிறந்த ஒரு இரவு உணவாக அமையும். இரவு உணவுனா அந்த 6:30 மணிக்குள்ளே சாப்பிடக்கூடிய உணவாக அமையும். ஸோ அடுத்ததாக சுப்பிரமணியன் கரூர்லேருந்து எழுதியிருக்காங்க டாக்டர். அதாவது அவர் நம்ம நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்துட்டு வராருன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வாதம், பித்தம், கபம் இது எல்லாமே வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கிட்டாலே நம்ம ஹெல்த்தியாக இருப்போம் அப்படின்ற விஷயத்துலையும் அவர் ஷுவராக இருக்கார், ஓகே அப்படின்ற மாதிரி இருக்காருன்றாரு. பட் இதை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு ஜென்ரலாக பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லை ஜென்ரலாக அருந்தக்கூடிய உணவு வகைகள்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டு எழுதியிருக்கார் டாக்டர். அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு அவங்க பின்பற்றிட்டு அதன்லேருந்து கேள்வி வர்றது அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு நல்ல விஷயமா இருக்குது. அடிப்படையில் அந்த 3 உயிர் கூறுகளை இயல்பு நிலையில் வைக்கிறதுக்கு பெரிய மெனக்கிட வேண்டியதில்லை. சித்தர்கள்ட்டே போய் கேட்டாச்சுன்னா திரிதோட சம பொருட்கள், அதாவது 3 வாத, பித்தம், கபம் 3ஐயும் இயல்பு நிலையில் வைக்கக்கூடிய பொருட்கள் இருக்குது. அந்த பொருட்களை நம்ம கலந்து கலவையாக ஒரு பொடி மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது
அவங்கள பாதுகாத்துக்கும். ஒருவேளை அன்னைக்கு உணவு மூலமாகவோ செயல்பாடுகள் மூலமாகவோ அந்த உயிர்க்கூறில் ஏற்ற இறக்கங்கள் இருந்ததுன்னா அதை சரிப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த திரிதோட சமப்பொருட்களுக்கு உண்டு. எளிமையான ஒரு ப்ரிப்ரேஷன் சொல்கிறேன். சுக்கு, மிளகு, சீரகம், கருஞ்சீரகம், ஓமம், இந்துப்பு இதெல்லாம் சம அளவு எடுத்துக்கணும். இதுக்கு 8 மடங்கு அளவுக்கு கருவேப்பிலை இளம் வறுப்பாக வறுத்துக்கலாம், அல்லது நிழலில் காய வச்சு பொடி பண்ணி இதை கலவையை நல்ல தரமாக பொடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இது அன்னப்பொடின்னு பேர். இந்த அன்னப்பொடியை இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சோறில் கொஞ்சம் போட்டு பிசைஞ்சு பசு நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். இதில் கலந்துருக்கிற பொருட்கள் எல்லாமே அந்த வாத பித்தம் கபங்கிறத அந்த அந்த அளவில் செயல்பட வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இதனால் நோய் எதிர்ப்பாற்றல் அவங்களுக்கு கூடி உடலில் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த கலவை உதவியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன்னைக்குன்னு மட்டும் இல்லாமல் இந்த வாரம் முழுக்க நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ண ஒவ்வொரு விஷயமும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சது. ஸோ தொடர்ந்து இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோட இன்றைய நிகழ்ச்சி இங்கே நிறைவேற்பட்டது டாக்டர். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசலாம். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். ஓகே நேயர்களே, இந்த ஒரு வாரம் முழுக்க மூட்டு வலி அதை கியூர் பண்ணக்கூடிய ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய பல வகையான உணவு வகைகளை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ இதே மாதிரி வேறொரு கான்செப்டுடன் உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் பை ஃப்ரம் உணவே அமிர்தம் டீம்.